மச்சான் ஷர்ட் நல்லா இருக்கா? Black ஷர்ட். இது என்னடா கருப்பு, இது என்னடா Black? இங்க பாருங்க, எங்க வீட்ல ஒரு Black வச்சிருக்கேன். இதை விட கருப்பு, ஏன் கருப்புல ஒரு Black கலர் வச்சிருக்கேன். இவன் கூட எல்லாம் பேச மாட்டேன், நான் கிளம்புறேன். இது என்னடா கிளம்புறது? அன்னைக்கு நான் கோச்சிட்டு கிளம்புனேன் பாரு. இந்த மாதிரி ஒருத்தங்க கிட்ட கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது பேசிருப்பீங்க. வெளியே என்னதான் சிரிச்சுக்கிட்டே அவங்க சொல்றதை நம்ம கேட்டாலும் உள்ள எப்படி ஃபீல் ஆகும்? சாரி, ஐ டோன்ட் நோ. ஐ டோல்ட் யூ ஐ டோன்ட் நோ. இருக்கும்ல. அதே மாதிரி வேற ஒருத்தங்க கண்ணுக்கு நீங்க தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னா இத பண்ணுங்க. ஐ மீன் இதே பண்ணக்கூடாது, இந்த வீடியோல சொல்ல போறது பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தரமான கம்யூனிகேஷன் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வெல்கம் டு ஹவ் டு டாக் டு எனிவன் சாப்டர் 27. கில் த குயிக் மீ டூ. ஸோ ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசும்போது அவங்களோட அச்சீவ்மெண்ட்டையோ இல்லை அவங்கள பத்தி ஒரு விஷயத்தையோ ஏன் ரேண்டமான ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு ரிலேட்டபிளா இருந்து நீங்க உடனே ஆமா எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க சொன்னதுக்கு வேல்யூவே இருக்காது. அண்ட் சில சமயம் அது பேக் ஃபயர் ஆகி அவங்க மைண்ட்ல நீங்க பர்மனண்டா தற்பெருமை பேசுறாளா மாறிடுவீங்க. அதுக்குன்னு உங்களுக்கு அந்த விஷயம் ரிலேட்டபிளா இருந்து அதை நீங்க சொல்லாமலே விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவும் பேக் ஃபயர் ஆயிடும். ஒண்ணு, நீங்க அவங்கள மதிக்கல அப்படின்னு. ரெண்டாவது, ஏன் இவனை பத்தி அவன் ஷேரே பண்ண மாட்டான், பயங்கரமான கிரீப்பா இருப்பானோ அப்படின்னு சொல்லி மாறிடும். பட் இதை உங்களுக்கு பக்காவா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா ஸ்மால் டாக்ல உங்களை அடிச்சுக்கவே முடியாது. எல்லாருமே உங்ககிட்ட விரும்பி பேசுவாங்க. அதுக்கு நீங்க ஒரு விஷயத்த நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்க அப்படின்னா எப்பவுமே அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட நாய் செத்து போச்சுன்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா நானும் ஒரு நாய் வளர்த்தேன் அதுவும் செத்து போச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லாவா இருக்கு? ஒருத்தவங்க ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது நானும் சின்ன வயசுல ரன்னிங் எல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன எதிர்பார்க்கறீங்க? லெட் தெம் ஹேவ் தேர் மொமெண்ட்ல. எப்பவுமே ஸ்பாட்லைட் உங்க பக்கம் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்காக நீங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலா அடுத்தவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து பாருங்க. உங்களுக்கு தேவையான அட்டென்ஷன் தானா கிடைக்கும்.